தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க கல் இறக்குவதற்கு அனுமதி வேணும்னு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய காலகட்டத்தில் கல்லுக்கான தேவை என்ன இருக்கியா? நாங்கள் கல்லுக்கு அனுமதி கேட்டு போராடவில்லை. அனுமதி என்பது 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் அனுமதி கேட்கவில்லை. தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை, உணவு தேடும் உரிமையை பறித்துக் கொண்டது. தடையை நீக்கினதா கேட்கிறோம், அனுமதி கேட்கல. 1/1/87 எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போ எம்.ஜி. ராமச்சந்திரன் எந்த நிலைமையில் இருந்தாரு? அதே ஆண்டு டிசம்பர் 24 காலமாயினார். சில நேரங்கள்ல நினைவாற்றல் இருக்காது. அந்த நேரத்துல யாரோ செஞ்ச சதி. ஆமா, நான் ஏன் பிறந்தேன் அவருடைய சுயசரிதையில பதிவு பண்றாரு. நான் சிறுவனாக இருந்த போது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். கல்லை குடித்து வந்த காரணத்தால் நோயிலிருந்து மீண்டேன். ஆக அவர் ஒரு கல் ஆதரவாளர். நீங்களே வாங்க ஐயா. கல்லும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான். கல் ஒரு மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை. கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. நீங்க நிரூபிச்சாலும் உங்களுக்கு நாங்க 10 ரூபாய் கொடுக்குறோம். இல்ல இந்த 8 கோடி மக்கள்ல யாராச்சும் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர் யாராச்சும் இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்க சந்திச்சு ஏதாவது கடிதங்கள் கொடுத்துருந்தீங்க, இல்ல முதல்வர் ஆனதுக்கு முன்னாடி சந்திச்சீங்களா? இந்த மனு கொடுத்தேன். கல்லுக்கு திருக்குடி கடை நீக்கம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி டெப்டி சிஎம் இருந்தாரு, அப்போ போய் பார்த்து கொடுத்தோம். அவருக்கு தெரியும், பார்த்து சொல்லி இருக்கிறோம். எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். எல்லா அமைச்சர்கள் சாராயம் காய்ச்சி போது அப்புறம் என்ன பண்றது? நாங்க காய்ச்ச கூடாது, அமைச்சர்கள் காய்ச்சலாம். மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல திருமாவளவன், பெரிய கட் அவுட் வச்சார்ல தந்தை பெரியாருக்கு. ஏன் பெரியாருக்கு இவ்வளவு பெரிய கட் அவுட்? பெரியார் ஒரு கல் எதிர்ப்பாளர், மது எதிர்ப்பாளர். ஆகவே கட் அவுட். நான் சொல்றேன், தந்தை பெரியார் மது ஆதரவாளர், கல் ஆதரவாளர். நிரூபிக்கிறேன். வர சொல்லுங்க, வாங்க. திருமாவளவனை வர சொல்லுங்க, வைகோ வர சொல்லுங்க, ஸ்டாலின் வர சொல்லுங்க, வீரமணி வர சொல்லுங்க. 4 பேர்த்தையும் சேர்ந்தே வர சொல்லுங்க. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல் இயக்க மாநில தலைவர் திரு கல் நல்லசாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க கல் இறக்குவதற்கு அனுமதி வேணும்னு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய காலகட்டத்தில் கல்லுக்கான தேவை என்ன இருக்கியா? நாங்கள் கல்லுக்கு அனுமதி கேட்டு போராடவில்லை. அனுமதி என்பது 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் அனுமதி கேட்கவில்லை. தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை, உணவு தேடும் உரிமையை பறித்துக் கொண்டது. ஆகவே தடையை நீக்கினதா கேட்கிறோம், அனுமதி கேட்கல. இல்ல, தடை தமிழ்நாட்டுல இருக்குது. எந்த காலத்துல தடை செய்யப்பட்டதுயா கல்? 1/1/87 எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது. சொல்லப்பட்ட காரணம், பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்துகின்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்டுபிடிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாகுக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை. அப்போ எம்.ஜி. ராமச்சந்திரன் எந்த நிலைமையில் இருந்தாரு? அதே ஆண்டு டிசம்பர் 24 காலமாயினார். சில நேரங்கள்ல நினைவாற்றல் இருக்காது. அந்த நேரத்துல யாரோ செஞ்ச சதி. ஆனா எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர். ஆமா, நான் ஏன் பிறந்தேன் அவருடைய சுயசரிதையில பதிவு பண்றாரு. நான் சிறுவனாக இருந்த போது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். கல்லை குடித்து வந்த காரணத்தால் நோயிலிருந்து மீண்டேன். ஆக அவர் ஒரு கல் ஆதரவாளர். அவர் கல்லுக்கு ஆதரவா இருந்தாலும் கல்லுக்கான அவருடைய அரசாங்க காலகட்டத்தில் தான் போடப்பட்டிருக்கு.
ஆமாங்க, கடைசி நேரத்துல சில நேரங்கள்ல அவருக்கு நினைவாற்றல் இருக்காது. அந்த நேரத்துல அதை பயன்படுத்திட்டு யாரோ செய்த தவறு. வீரப்பன் போன்றவர்கள்லாம் ஆளுமையோடு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் முன்னின்று செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்கு. இல்ல, கல் இறக்குவதற்கான அனுமதி வேணும், கல்லுக்கான தடை நீக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்துல வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகளையா கூப்பிட்டு வந்து நீங்க வந்து கல் பருக வைக்கிறதுக்கு கல்லுக்கான மாநாடு வந்து நடத்திட்டு இருக்கீங்க. ஏன் ஆளும் கட்சியை போய் அணுகல நீங்க? ஆளும் கட்சியை பலமுறை அணுகிட்டோம். கலைஞர் இருந்த போது கேட்டோம். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்தது. மாநாடு வளாகத்துக்குள் விற்கிறதா முடிவு பண்ணோம். பயந்து போய் எங்களை அழைச்சு சொன்னாரு, மாநாடு நடக்கிறதுக்கு முந்தைய நாள் அசம்பாவிதம் நடத்தக்கூடாதுன்றக்காக கல் முக்கியமானது, தேவையானது, கவனிக்கிறேன். இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள். நாங்களும் நம்பினோம். என்ன ஆதரவு கொடுத்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2021 தேர்தல் பரப்புரையின் போது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு பரப்புரை கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்பு பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி என்னை வந்து அழைச்சிட்டு போனாங்க அமைச்சர்கள். அம்மா, கல்லுக்கு ஆதரவா நீங்க குரல் கொடுத்திருக்கீங்க, இது மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கின்றது. இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராவீர்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. இறக்கும் வரை அவரை பார்க்க முடியல. ஆக எல்லாருமே நேர்ல பார்க்கும்போது யாருமே உங்களுடைய கோரிக்கையில நியாயம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. யாராச்சும் இருந்தா வர சொல்லுங்க, 10 கோடம் நான் கொடுத்துறோம். 10 கோடம் நீங்களே வாங்க ஐயா. கள்ளுமொரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், கல்லொரு மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை. கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. நீங்க வந்து நிரூபிச்சாலும் உங்களுக்கு நாங்க 10 கோடி ரூபாய் கொடுக்குறோம். இல்ல இந்த 8 கோடி மக்கள்ல யாராச்சும் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர் யாராச்சும் இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க. இல்ல ஐயா, வந்து நம்மளுடைய அரசியல் வரலாற்றுல பாத்தீங்கன்னா கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வர எம்ஜிஆர் வந்து அதை மாற்றிடுவாங்க. பின்னாடி ஜெயலலிதா வரும்போது ஜெயலலிதா அதை வந்து மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை வந்து ஏன் கலைஞர் வந்து தொடர்ந்து கொண்டு வந்தார்? இப்ப திமுக அரசு இருக்குது, அதுவும் ஏன் வந்து அதை வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டே இருக்காங்க? இது பணம் 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 இப்போ டாஸ்மாக் மூலமா அரசுக்கு 50,000 கோடி வருது. இது முன்கதவு வழியா வருது. இது வெளிப்படைத்தன்மை எல்லாத்துக்கும் தெரியும். வருவாயில 27%. பின்கதவு வழியா இதே அளவுக்கு வெளியே போகுது 50,000 கோடி. அது லிக்கர் லாபி வலுவா இருக்காங்க. தேர்தல் நேரத்துல அரசியல் கட்சிகள், ஒரு சில கட்சிகளை தவிர எல்லாம் அவங்க கிட்ட கையேந்திடுறாங்க. அந்த பணத்தை வாங்கித்தான் எங்களுக்கு வாக்குக்கு பணமா கொடுக்குறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஆளுகின்ற கட்சிக்கு அதிகமா கொடுக்குறாங்க, எதிர்கட்சிக்கு குறைவா கொடுக்குறாங்க. அதை வாங்கி எங்களுக்கு கொடுக்குறாங்க, செலவும் பண்ணிக்கிறாங்க, ஒரு சிலதை அவங்களே வச்சுக்கிறாங்க. இந்த சுழற்சியில சுத்திக்கிட்டு இருக்குது உலகம். இல்ல, தொடர்ந்து வந்து கல் அப்படின்னாவே போதைப் பொருள் அப்படிங்கிற பார்வை வந்து பொதுமக்கள் மத்தியில இருக்கு. எதற்காண்டி வந்து ஒரு போதைப் பொருளை வந்து ஆதரிச்சு வந்து இயக்கம் நடத்துறாங்க? நாம் தமிழ்ச்சியோட தலைமை ஒரு இப்ப சீமான் மீதும் இந்த ஒரு குற்றச்சாட்டே வைக்கப்படுது. ஏன்னா இவர் ஏன் போய் ஒரு போதைப் பொருளை வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு பொதுமக்கள் பார்வையில வந்து இருக்குது. நீங்க ஒரு கல் இயக்க விடுதலை வந்து போராடிட்டு இருக்கீங்க. கல்லுல உண்மையிலே வந்து போதைப் பொருள் இருக்குதா? அதுல ஆல்கஹாலுக்கு ஈடான ஒரு போதை இதுல இருக்குதா? ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் உண்பேன், பானத்தை தான் பருகுவேன்னா சாகர தவிர வேற வழியே கிடையாது. தண்ணி குடிக்கலாம். உண்ணுகின்ற உணவு, பருகக்கூடிய பானம் அத்தனையிலும் ஆல்கஹால் இருக்கு. விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. கல்லுல 4.5% இருக்கு. டாஸ்மாக் மதுல 42.8% இருக்கு. ஆனா கல்லுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு, தாய்ப்பாலுக்கு நிகரானது. ஆனா இறக்குமதி மதுக்கள்ல, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள்ல எந்த சத்தும் கிடையாது. கறக்கக்கூடிய பால்ல ஆல்கஹால் இராது. அதே தைரா மோரா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். சுடுசோத்துல ஆல்கஹால் இருக்காது. அதே பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். பழச்சாத்துல இருக்குது, தேன்ல இருக்குது, எதுல ஆல்கஹால் இல்லை? பயிருக்கும் ஆல்கஹால் தேவை. இப்ப நாங்கெல்லாம் பயிர் பண்றோம், நெல் நாத்து நடுறோம். அப்ப சேடை பாய்ச்சி சேத்தலை ஓட்டி உடனே நாத்தை பறிச்சு நட்டா நாத்து துளிர்க்காது, அப்படியே காஞ்சிக்கிட்டு போய் மறுபடியும் கீழே தலைஞ்சு வரும். அதே சேரை ஒரு 10 நாள் புளிக்கு போட்டா அதுல ஃபர்மெண்டேஷன் ஆகி ஆல்கஹால் வந்துடும். அந்த சேத்துல நாத்தை நட்டா நாட்டு அப்படியே துளிர்க்கும். ஆக பயிருக்கும் ஆல்கஹால் தேவை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆல்கஹால் தேவை. ஆக இத போய் கல்ல போய் எதோட ஒப்பிடணும்? பழச்சாத்தோட, தேனோட, தயிரோட, மோரோட, பழைய சோத்தோட தான் ஒப்பிடணும். இதை போய் டாஸ்மாக் மதுவோடவும்
இறக்குமதி மதுவோடவும் ஒப்பிடுவது என்பது பன்றியையும் பசுவையும் ஒரே பட்டியல் அடை என்று சொல்வது போல இருக்கின்றது. இல்ல போதையில அப்படின்னா 2 வகையான போதை இருக்குன்னு சொல்றீங்களா? நல்ல போதை, அதாவது நல்ல ஆல்கஹால், கெட்ட ஆல்கஹால் சொல்லி 2 வகையான ஆல்கஹால் இருக்குன்னு மெத்தைல் ஆல்கஹால், இத்தைல் ஆல்கஹால். மெத்தைல் ஆல்கஹால் கொண்டு போடும். இந்த வார்னிஷ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் சில விசாராய சாவுகள்லாம் வருதல்ல, அது இத்தைல் ஆல்கஹால் ஒண்ணும் பண்ணாது. இத்தைல் ஆல்கஹால் ஒண்ணும் பண்ணாது. ஆனா இத்தைல் ஆல்கஹால் முழுமையுமா குடிக்க முடியாது. அது தண்ணி கலந்துதான் குடிக்க முடியும். அதனாலதான் டாஸ்மாக் மதுல 42.8% ஆல்கஹால் இருக்கு, கல்லுல 4.5%. ஒவ்வொரு மதுவுக்கு மது வேறுபடும் இல்லையா? அதனால இத டாஸ்மாக் மதுவோட இறக்குமதி மதுவோட ஒப்பிடுவது என்பது கூடவே கூடாது. இயேசுநாதரே திருடர்களே சிலுவில் அரைஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ கல் விற்பனைக்காண்டி நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இவங்களுடைய பார்வை, பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கட்டும், இல்லை அரசோட பார்வை என்ன இருக்குன்னா, கல் இறக்குமதி பண்ணால் அந்த தொழிலாளர்களுக்கான வருமானம் வரும், அவங்களுடைய ஒரு குடும்பமோ இல்லை ஒரு சாராரோ சேர்ந்து பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த கல் இறக்குமதிக்கு அவங்க அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. நம்ம கல் இறக்குமதி பண்ணுறது அப்படிங்கிறது வருமானத்தின் அடிப்படையாக இல்லை வேற என்ன காரணங்கள் இருக்குது அதில்? நாங்க அதையெல்லாம் எதுவும் கேட்கலைங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் முதலமைச்சரை பார்த்து, நீங்க எந்த அடிப்படையில முதலமைச்சரா வந்திருக்கீங்க? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an office as chief minister of தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாத பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானே கொடுத்துருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 47 தான் மதுவிலக்கு மது கொள்கை பத்தி சொல்லுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the duties of the government, the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய கடமைகள் 3 தலையாய கடமைகள். 1, மக்களுக்கு சத்தான உணவை கொடுப்பது. 2, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. 3, உடல்நலத்தை பேணுவது. இந்த 3 அம்சங்களும் கல்லில் இருக்கு. இந்த 3 அம்சங்களும் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் இல்லவே இல்லை. இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு, கல் ஒரு அருமருந்து. கல்லு என்ன, சித்த வைத்தியத்துல முக்கியமான மூலப்பொருட்கள். அடுத்து இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவியா அமிர்த கரசல் தயாரிக்கிறதுக்கு முக்கியமானது ஒரு மூலப்பொருள் கல். ஒருத்தர் டாஸ்மாக் கடையில குடிச்சுக்கிட்டே இருக்கார், அவருடைய கல்லீரல் கெட்டு போயிடும். அசிட்டால் டிஹைடு சொல்லக்கூடிய நஞ்சு படர்ந்து கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நோயாளி. அப்படிப்பட்ட ஒரு குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி நோயிலிருந்து குணமடைவார். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது கிட்னியில் நமக்கான இது இருந்தால் கல் குடித்து வரும்போது சரியாகும்னு சொல்லியிருந்தீங்க. எந்த ஒரு மருத்துவத்துறை இதை நமக்காண்டி சான்றிதழ் கொடுத்துருக்காங்களா? அதற்கான ஆதாரம் நீங்க வர சொல்லுங்க. இப்ப நாங்க தான் 8 கோடி மக்களுக்கு சவால் விடுறோம்ல. இந்த 8 கோடி மக்கள்ல மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, சிறப்பு அறிஞர்கள், வல்லுநர்கள் வாங்க, சட்ட வல்லுநர்கள் வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்லைன்னா அரசியலமைப்பு சட்டம் திருத்துங்க. நாங்க வேண்டாம்னு சொல்ல, டோடி இசன் இண்டாஸ்கட்டிங்ல திருத்துங்க. எதுக்கு தடை விதிக்கணும்? எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் which are injurious to health. உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பானங்களுக்கு பண்டங்களுக்கு தான் தடை விதிக்கணும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க அல்ல செய்யாமை யானும் கெடும். செய்ய வேண்டியவற்றை இந்த அரசாங்கம் செய்யவில்லை, செய்யக்கூடாதவற்றை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. ஏன்? கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. இவங்களுடைய தொடர்பு கனவிலே வரக்கூடாதுங்கிறாரு. போன எதிர்கட்சியா இருந்த போது இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க, கோவணம் வச்சு கொஞ்சமா கொண்டாட்டம், கொட்டு முழுக்கு கொஞ்சமா மூடு மூடு டாஸ்மாக் மூடு, மூடு மூடு டாஸ்மாக் மூடு. இப்ப அந்த கோவன் எங்க போனாரு? இதே கனிமொழி என்ன சொன்னாங்க? இளம் விதவைகள் அதிகம். அப்ப 4 ஆண்டுகள் ஆகுது, என்ன பண்ணீங்க? உங்களுடைய உறவு கனவு கூட வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். சொல்லும் செயலும் மாறுபடக்கூடிய நபருடைய உறவு கனவிலும் வரக்கூடாது. கனவினும் இன்னாத மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. ஆக நீங்க ஆட்சியில் உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்கு நாடு?
இப்படித்தான் இருக்கும். ஐயா, அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் சந்திச்சு ஏதாவது கடிதங்கள் கொடுத்துருந்தியா, இல்லை முதல்வர் ஆனதுக்கு முன்னாடி சந்திச்சிங்களா? முதல்வர் ஆனதுக்கு பின்னாடி வந்து இங்க சேலத்துல ஆத்தூர்ல வந்தாங்க. அப்ப கொரோனா அந்த நேரத்துல அந்த ஜவ்வரிசி ஃபேக்டரிக்கு வந்திருந்தாங்க. அப்ப என்னை வந்து விவசாய சார்பில் பேச சொன்னாங்க. அது ஜவ்வரி சம்பந்தமா வந்ததுனால ஜவ்வரி சம்பந்தமா பேசிட்டு சொல்லி இந்த மனுவை கொடுத்தேன். கள்ளுக்கு வைத்திருக்கூடிய தடை நீக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி இந்த டெப்டி சிஎம்மா இருந்தார் இல்லைங்க, அப்போ போய் பார்த்து கொடுத்தோம். கலைஞர் முதல்வராக இருந்தபோது அவருக்கு தெரியும், பார்த்து சொல்லி இருக்கிறோம். எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப எல்லா அமைச்சர்கள் சாராயம் காய்ச்சி போது அப்புறம் என்ன பண்றது? அமைச்சர்கள் சாராயம் காய்ச்சுறாங்க, ஆனா நாங்க காய்ச்சக்கூடாது, அமைச்சர்கள் காய்ச்சலாம். இல்லையா, நீங்க சாராயம் காய்ச்ச போறது இல்லை, நீங்க ஒரு உணவுப் பொருளை தானே விற்க போறீங்க. ஆமாங்க, அதாவது அமைச்சர்கள் சாராயம் காய்ச்சி விற்கலாம், அநியாயம் பண்ணலாம், ஆனா நாங்க பண்ணக்கூடாது. என்ன நியாயம்? we are one among the equal. நாங்க சாராயம் காய்ச்சணும்னு சொல்லலையே. ஒண்ணு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தாம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் இல்ல. உங்க வீட்டை சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க, சிறப்பு அறிஞர்கள் இருக்காங்க, IAS IPS அதிகாரிகள் இருக்காங்க, மாண்புமிகு அமைச்சர்கள் இருக்காங்க. வர சொல்லுங்க, வாரத்துக்கு வாங்கி சொல்லுங்க 10 கோடி. நாங்க கோரிக்கை கைவிட்டுறோம், போராட்டத்தை விலக்கிக்கிறோம். இல்ல, மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உங்கள் சரௌண்டிங்ல தான் இருக்காரு. அவர் வந்து கரூர்ல தான் இருக்கிறாரு, நீங்க ஈரோடு பக்கத்துல இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவரையா சந்திச்சு கொடுக்கலாம்ல? அவரே சந்திச்சு கொடுத்தோம், எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். பாருங்க, தர்ம தரிசனம்ங்க. அவங்க எங்களை எல்லாம் பார்த்து பேசுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. வாங்கி மனு வச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய பாதையே தனிப்பாதை. நாங்க சொல்றது மனு கொடுக்கறதெல்லாம் சிவடங்காதுல ஊதுன்னு சந்த மாதிரி. அவங்களுக்கு இதுதான் முக்கியம். செந்தில் பாலாஜி தேர்தல் வியூகம் எல்லாம் அமைக்கிறாருல, எதை வச்சு? இதுதான். பிரசாந்த் கிஷோர் எப்படிப்பட்டவரு? திமுகவுக்கு களம் அமைச்சு கொடுத்தாரு போன தேர்தல்ல. எதை முன்னிறுத்தி? மது விலக்கு முன்னிறுத்தி. அதே பிரசாந்த் கிஷோர் இப்ப பீகார் என்ன சொல்றாரு? ஒரு கட்சி ஆரம்பிச்ச முன்னாடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் எப்படி தேநீர் கடைகளில் தேநீர் ஏராளமாக தாராளமாக எங்கெல்லாம் கிடைக்கின்றதோ அந்த மாதிரி மலிவு விலையில் மது கிடைக்கும்ங்கிறாரு. அங்க மது முன்னிறுத்துறாரு, இங்க மது விலக்கு முன்னிறுத்துறாரு. மக்களுடைய அறியாமை அறுவடை பண்றாரு. அவருக்கு 250 கோடி 300 கோடி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க பகுத்தறிவு பாசறையில என்ன ஆச்சு, எங்க போச்சு? ஒரு தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடிய ஆற்றல் கூட உங்ககிட்ட இல்லையா? அதுக்கு பிரசாந்த் கிஷோர் வரணுமா? இதை இப்படி நான் கேட்குறேன். அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி வந்து பெரியார் அவர்கள் வந்து மதுக்கடைகளுக்கு எதிராக போராடினாரு. கல்லுக்கடைக்காண்டி தென்னை மரத்தெல்லாம் வெட்டினார், ஒரு 500 தென்னை மரத்தை. அவங்களோட வழித்தோன்றல்னால அவங்க இதையே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது கல்லுக்கான தடையை நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. வழித்தோன்றல் வந்து பெரியாருடைய படம் தான் தெரியுமா வெளியே? பெரியாருடைய கொள்கை எல்லாம் போனத்துடைய நூலளவு கூட இவருக்கு கிடையாது. இவருக்கு வைகோவுக்கும் கிடையாது, MK ஸ்டாலினுக்கும் கிடையாது, திருமாவளவனுக்கும் கிடையாது, வீரமணிக்கும் கிடையாது. இவங்கெல்லாம் பெரியார் தான் முன்னிறுத்துறாங்க, பெரியாருடைய கொள்கையை முன்னிறுத்தல. 22/1/1963 கும்பகோணத்தில் நடந்த ஒரு மது வேண்டுவோர் மாநாட்டுக்கு தலைமை வகிக்கின்றார் தந்தை பெரியார். அப்போது உரையாற்றுகின்ற பொழுது, நான் காங்கிரஸ் கட்சியில இருந்தபோது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு 1921 கல் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கல் ஒரு போதைப் பொருளும் அல்ல, மதுவும் அல்ல. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு கொடுத்து விட்டார், எந்த பாதிப்பும் இருக்காது. கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியவே இல்லை. இதுக்கிடையில மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க, கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க, கல்லு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டு கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது கேவலம்னு சொல்லி கல்லு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். வீரமணி இருக்காருல்ல, அவர் என்ன படிச்சிருக்காரு? MABL. இவரு திருமாவளவன் MABL. சட்டம் படிச்சவங்க தானே?
1000 உயிர் எழுதலாம், எந்த உயிர் செல்லும்? இறக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எழுதின உயிர் தானே செல்லும். வைகோ சட்டம் படிச்சவர் தானே, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் வாதிடுறாருல, எது செல்லும்? இறக்கறதுக்கு கடைசியா எழுதின உயிர் தானே செல்லும். அந்த மாதிரி 1921 சொன்னது செல்லுமா, 1963 சொன்னது செல்லுமா? மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல திருமாவளவன், பெரிய கட் அவுட் வச்சார்ல தந்தை பெரியாருக்கு, மேடையிலே விளக்கு கொடுத்தார்ல. ஏன் பெரியாருக்கு இவ்வளவு பெரிய கட் அவுட்? பெரியார் ஒரு கள் எதிர்ப்பாளர், மது எதிர்ப்பாளர், ஆகவே கட் அவுட். நான் சொல்றேன், தந்தை பெரியார் மது ஆதரவாளர், கள் ஆதரவாளர். நிரூபிக்கிறேன், வர சொல்லுங்க, வாங்கி சொல்லுங்க, 10 கோடி ரூபாய். திருமாவளவனை வர சொல்லுங்க, வைகோ வர சொல்லுங்க, ஸ்டாலின் வர சொல்லுங்க, வீரமணி வர சொல்லுங்க, 4 பேரையும் சேர்ந்தே வர சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பெரியார் கொள்கை இருக்குது? பெரியாரோட சொத்துக்கள் தான் முக்கியம். வீரமணி போன்றவங்களுக்கு கொள்கைங்கிறது கோவணத்துணி நூலளவு கூட கிடையாது. பெரியார் ஒரு கள் ஆதரவாளர். ஏன் கள் ஆதரிச்சு வீரமணி குரல் கொடுக்கறது இல்லை? ஏன் கொடுக்கலைன்னா மக்களுடைய அறியாம தான் காரணம். அதே திராவிடர் கழகத்துல அத்தனை பேர் இருக்காங்களா, கேட்க வேண்டியதானே தலைவரை பார்த்து. தந்தை பெரியார் ஒரு கள் ஆதரவாளர், கல்லுக்கு தடையை நீக்கணும் சொல்லி போராடுறாங்க. ஐயா நாமளும் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தராவது கேட்டிருப்பாங்களா திகாவில? அப்புறம் எதுக்கு பெரியாருக்கு சிலை? எதுக்கு பெரியாருக்கு கட் அவுட்? 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து கல்வியறதற்கான போராட்டம் வந்து நடத்துனீங்க. நாம் தமிழ்ச்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு கல் குடிச்சு உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் இந்த கல் தடை நீக்கிறதுல வந்து எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க? உங்கள்கிட்ட அதை பத்தி பேசியிருப்பாங்க, எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க? அவங்க உறுதியா இருக்காங்க. கல்லுக்கு தடை நீக்கப்பட வேண்டும். கல் தமிழ் மண்ணின் மென்பானம், இது மது அல்ல, போதைப் பொருள் அல்ல, இது உணவு அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. பல கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்குமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லுக்கு அனுமதி கொடுப்போம், இதான் சொல்றாங்க. கல்லுக்கு எதுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? அதுதான் 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உணவு உரிமை தான் கல் இறக்குவதும் பருகுவது. நீங்க என்ன மறுபடியும் உரிமை கொடுக்கறது, அனுமதி கொடுக்கறது நீங்க யாரு? இது எப்படி இருக்குன்னா, திருமணமாகி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பதிய 60 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கடையூர் அழைச்சிட்டு போய் திருமணம் செஞ்ச விஷயமா இருக்குது உங்களுடைய அனுமதி. கொடுமை, ஒரு புரிதல் இல்ல. நாங்க ஆட்சியை பிடிச்சா அனுமதி கொடுக்கிறோம். அடப்ப கேளுங்க, வாயில என்ன கொழுக்கட்டை இருக்குதா இல்ல கொட்டாப்படி இருக்குதா? கேளுங்க. தலைவர்களுக்கு இதை பத்தி புரிதல் இல்ல. முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னா நீங்க முதலமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு கேளுங்களேன். எதிர்கட்சியா இருக்கீங்கல்ல, தேசிய கட்சி மாநில கட்சி இருக்காங்கல்ல, இடதுசாரிகள் இருக்காங்கல்ல, கேட்க வேண்டியதானே? இல்ல அதான் இதையும் கேட்க. இடதுசாரிகள் வந்து தொடர்ந்து விவசாயிகளுக்காண்டி குரல் கொடுக்க போறவங்க, அங்கங்க தொழிற்சங்கங்கள்லாம் வச்சிருக்காங்க, அவங்க ஏன் கல்லுக்கான ஆதரவு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் நேரத்துல கையேந்திடுறாங்க லிக்கர் லாபி கிட்ட. இடதுசாரிகள் ஆமா, மது மூலமா வந்து 50,000 கோடி முன்கதவு வழியா வருது, பின்கதவு வழியா 50,000 கோடி போகுது. பின்கதவு வழியா போகக்கூடிய தொகையை இந்த லிக்கர் லாபி வந்து தேர்தல் நேரத்துல அரசியல் கட்சிகளை கவனிக்கும் விதத்துல கவனிச்சிடுறாங்க. அதை வாங்கித்தான் எங்களுக்கும் வாக்குக்கு பணம், நாங்க அதை கேட்கிறோமே எஜமானர்கள். இல்ல இதுல இடதுசாரிகளே இருக்கிறாங்களான்னு கேக்குறேன், கொள்கை உடையவர்கள் அவங்க. ஏன்னா இடதுசாரி வலதுசாரி எல்லாம் கையேந்துறாங்க. ஏதோ ஒரு சில கட்சி விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்சி தான் லிக்கர் லாபின்னு கையேந்தாந்து இருப்பாங்க. அப்புறம் எல்லாம் கையேந்துறாங்க. எல்லாருமே சாராய பானக்குள்ளதான் போந்திருக்காங்க. அமைச்சர்கள்ல பல பேர் சாராயம் காய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இதுதான உண்மை, இதுதான் யதார்த்தம். டிஆர் பாலு யாரு? ஜெகத் ரட்சகனாரு. கனிமொழிக்கு இல்லையா? இதெல்லாம் பினாமியில் இருக்குது. தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று. யாமையா கண்டவற்றுள் இல்லை இணைத்தொன்றும் வாய்மை நல்ல பிற. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இல்லைன்னு. ஐயா, மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வர்ற ஒரு தொழிலாளி வந்து சாயங்காலம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா தான் அவனால் தூங்க முடியும், ஒரு தொழிலாளிக்காண்டி தான் திறந்து வச்சுருக்கோன்னு சொல்லி மது ஆதரிக்கிறவங்க வந்து பேசுகிறாங்க. அந்த தொழிலாளிக்கான தேவை வந்து இங்கே கல்லில் வந்து நிவர்த்தி செய்யப்படுமா? அதற்கான இதை மூடிட்டு இதை திறந்தோம்னா அதற்கான மாற்றா கல் இருக்குமா? அது அமைச்சர் முத்துசாமியினுடைய கண்டுபிடிப்பு. நீங்க சொல்றது. அதாவது கல்லுங்கிறது மதுவுக்கு மாற்று அல்ல, அது உணவு. கல்லு உணவு. எப்படி வந்து
பழச்சாத்துட்டு இருக்குதோ, தேன்ல இருக்குதோ, பழைய சோத்துல இருக்குதோ, தயிர்ல இருக்கோ, மோர்ல இருக்கோ, அந்த மாதிரி இருக்கு. நீங்க மாவு ஆட்டுறாங்கல்ல, ஆட்டு மாவை உடனடியா எடுத்து இட்லி சுட முடியுமா? தோசை வார்க்க முடியுமா? அந்த மாவு புளிச்சு போகணும். புளிச்சு போனாதான் இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியும். இல்லைன்னா வராது. அந்த புளிச்சு போகும்போது ஆல்கால் வந்துரும் இல்ல, அது போதை பொருள் தான். சரி, ஒரு போதை பொருள் இருக்குது சொல்லிட்டான். அதை விட போதை பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லுங்க. என்னதியா? உலகத்துல ஒரு போதை பொருள் இருக்கு, அதுக்கு நிகரான போதை பொருள் இந்த உலகத்திலும் கிடையாது, அந்த உலகத்திலும் கிடையாது, எந்த உலகத்திலும் கிடையாது. அது என்ன போதை பொருள்? எனக்கு தெரியல. எனக்கு ஐயோ, ஆணுக்கு பொண்ணு போதை பொருள், பொண்ணுக்கு ஆண் போதை பொருள். இதுல அழிந்த பேரரசுகள் தான் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதான் வள்ளுவர் சொன்னாரு, காமம் என ஒன்றோ கண்ணின்று எண்ணஞ்ச யாமத்தும் ஆளும் தொழில். உலகத்திலேயே காமத்துக்கு தான் கண்ணு கிடையாது, ஆளனோட யாமத்திலேயே உயிர் எடுத்துக்கிறாரு. அதுக்கு 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 அந்த போதை பொருளுக்கு தடை பண்ணீங்களா? அதுக்கு எப்படியா தடை பண்ண முடியும்? அப்புறம் என்னது? அது உணர்வு இல்ல, அது உணர்வு எப்படி தடை? உலகத்துல எதுவுமே கிடையாது, அது தடை பண்ணீங்க இல்ல. அது உணர்வு, அது வந்து ஒரு உணர்வு, அது வந்து இது உணவு பொருள் தானே. இங்க பாருங்க, எங்களுடைய இது என்ன தெரியுங்களா? ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள், ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள். அப்படின்னா என்ன? ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அப்படின்னு கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரம் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான், இவைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். தவிர்க்கப்பட வேண்டியவை மது, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, சாராயம், வோட்கா, இவைகள்லாம் மதுக்கள், தவிர்க்கப்பட வேண்டியது. தடை செய்யக்கூடாதது கள். சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். அதிகமான அவையாரு கள்ள குடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை கல்லுக்கு தடை நீக்கினா அதுல கலப்படம் ஏற்படாதுன்னு சொல்லி நம்மளால உறுதி கொடுக்க முடியுமா? அதுக்கு எதுல கலப்படம் இல்லை இன்னைக்கு? இல்ல, கல்லுல கலப்படம் இருக்குன்னு அதை தடை பண்ணியிருக்காங்க. ஆமா, பக்கத்துல பாண்டியில கலப்படம் பண்ண மாட்டாங்களா? கேரளாவில் பண்ண மாட்டாங்களா? ஆந்திராவில் பண்ண மாட்டாங்களா? தெலுங்கானா, உலக அளவுல 108 நாடுகள்ல பனைத்தன்னை இருக்கக்கூடிய நாடுகள்ல எந்த நாடுகள்லயும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கேயே கலப்படம் பண்ணுவாங்கல்ல, அங்க குளோபல் ஹைட்ரேட் இல்லையா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துறாங்கல்ல. தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாத கைலாகாத அரசா? கைலாகலைன்னா, ஆளுமை இல்லைன்னா ஏன் அந்த முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கீங்க? இறங்குங்க, கீழே இறங்கு. இதுக்கு என்ன பதில்? இங்கே பதில். இறுதியான கேள்வி, அதாவது கல்லில் வந்து இந்தந்த நன்மைகள்லாம் இருக்குது, இதற்காண்டியே வந்து கல்லை வந்து கொடுக்கலான்னு சொல்கிறீங்கல்ல, என்னென்ன நன்மைகள் இருக்குது? ஏன்னா குழந்தைகளுக்கே நம்ம கொடுக்கலான்னு சொல்கிறீங்க, போராட்டத்தில் குழந்தைகளுக்கும் அதை ஊட்டியும் விட்டீங்க. என்ன நன்மை இருக்குது கல்லில்? உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. தாய்ப்பால்ல லோரிக் ஆசிட் இருக்கு, அந்த லோரிக் ஆசிட் கல்லில் இருக்கு. எல்லா சத்துக்கள் இருக்கு. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஆஸ்திரேலியா பக்கத்துல ஒரு தீவு, பேரு நோரோன்னு பேரு. அந்த தீவுல பனை மரங்கள் அதிகம், பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு. அங்க முக்கியமான உணவு கள். மதுவில கொண்டு வந்தாங்க, கல்லு தடை வச்சுட்டாங்க, கல்லு கிடைக்காம போச்சு. ஒரு 6 மாசத்துக்கு பின்னாடி அந்த தீவுல சிசு மரணம் அதிகமாயிட்டு ஒரு மருத்துவர் குழு அனுப்பிச்சு ஆராய்ந்து பார்த்தாங்க. அவங்க ஒரு அறிக்கை அரசுக்கு வந்து சமர்ப்பிச்சாங்க. கல்லுக்கு தடை விதிச்சதுனால தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் சத்தான ஒரு உணவு இல்லாம போச்சு, கிடைக்காம போச்சு. அதனாலதான் சிசு மரணம் அப்படின்னு அறிக்கை சமர்ப்பிச்ச பின்னாடி உடனடியாக கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை அந்த அரசு நீக்கி அறிவித்தது. த ட்ராஜடி ஆஃப் நோரோ, ஜேபிஎஸ் ஹால்டைல் பதிவு பண்ணிருக்காங்க, கூகுள்ல போய் பாருங்க. இதுக்கு என்ன சொல்லுது தமிழ்நாடு அரசு? சரி, நான் ஒரு குழந்தை அழைச்சிட்டு வர்றேன், டாஸ்மாக் வேணும்னு சொல்றாங்கல்ல அரசு தரப்புல, அவங்க ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வர்றேன். அரசு மருத்துவமனையில செவிலியர் பராமரிப்புல, மருத்துவருடைய கண்காணிப்புல 2 குழந்தைகள் இருக்குது. எங்க குழந்தைக்கு நாங்க கல்லை கொண்டு வந்து கொடுக்குறோம், அதை கொடுங்க. அந்த குழந்தைக்கு டாஸ்மாக் மது வாங்கி கொடுங்க. 2 இது கல்லு குடிக்கிட்டு, அது டாஸ்மாக் மது குடிக்கிட்டு. ஒரு 2 நாளைக்கு பின்னாடி எந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு பார்ப்போம்.
இல்லையா, மது வந்து கெடுதல் தான், அதை வந்து நம்ம எதிர்க்கிறோம். ஆனா கல்ல ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு பொதுமக்கள் கேட்கறாங்க. மதுவும் போதை தான், இதுவும் போதைங்கும் போது இதை எதிர்த்து நம்ம ஆதரிக்கணும்னு கேட்கறாங்க. அப்படின்னா இட்லி தோசையில திக்கிறீங்க, அதுலயே ஆள்கால் இருக்குது. பழைய சோத்துல ஆள்கால் இருக்குது, பழைய சோறு குடிக்காதீங்க. மோர்ல இருக்குது, தயிர் இருக்குது, குடிக்காதீங்க. தேன்ல இருக்கு, பழச்சாத்தம் இருக்குது, குடிக்காதீங்க. ஆணுக்கு பொண்ணு போத பொருள், பொண்ணுக்கு ஆண் போத பொருள். எதுக்கு திருமணம்? எதுக்கு? அது தடவுதீங்க. என்னது நாங்க என்ன சொல்றோம்னா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? மதிக்கிறீங்களா இல்லையா? மதிக்கலைன்னா நீங்க முதலமைச்சர் நாற்காலியில் உட்படுவதற்கு தகுதி இல்லாதவர். அதுக்கு என்ன பதில்? உங்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, IAS IPS அதிகாரிகள் இருக்காங்க, சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க, வர சொல்லுங்க. உட்காருக்கு ஒரு பக்கம், நடக்கட்டும் வாதம். பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி நீங்க வெற்றி பெற்று விட்டால் நாங்க வந்து தோல்வியை தவறை ஒப்புக்கொள்கின்றோம், நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்கின்றோம். சவால். இது என்ன ஜனநாயக நாடா, உங்களுடைய வேட்டைக்காடா? நாங்கெல்லாம் செம்மறியாடா இருக்கிறோம், 8 கோடி மக்களும். அதனால இந்த ஆட்சியாளர்களாகி நீங்கள் ஓநாய்களா இருக்கீங்க. கல்லு வந்து கெடுதல் நிரூபிச்சா 10 கோடி தரேங்கிறீங்க. ஆமா, கெடுதல்னு கிடையாது. கல் ஒரு போதைப் பொருள் தான், கல் ஒரு மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை. கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. நிரூபிச்சிருக்க, வாங்கிக்க 10 கோடி. ஓகே, அரசை நோக்கி பல கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க, மக்களுக்கும் சவால் கொடுத்துருக்கீங்க. விரைவில் உங்களுக்கான கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் நம்ம எதிர்பார்ப்போம். அது வரைக்கும் எங்களோட இணைந்திருங்க. பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி ஐயா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.